12,000 சப்ஸ்கிரைபர் அடைவதற்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதி சேனல். சொகுசு வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே நோக்கி பயணிக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு 2025 வருஷம் மே மாசம் 15ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு. ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு. 7 கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுபகிரகம் குரு. நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு. நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு, கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு. மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது. நல்ல குணம், நல்ல பணம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, நல்ல ஒழுக்கம், எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம். அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துராதா, நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா, நமக்கு திருமணம் நடந்துராதா, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா, நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிடாதா, நமக்கு பதவி கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சியை ஆவலோட எதிர்பார்க்கிறோம். குருவோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான். இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் 2 இருக்குது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 7ஆம் பார்வை பொதுவான பார்வை. இதை அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு குரு உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வர்றாரு. ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. மிதுனம் குருவுக்கு பகை வீடு தான். ஆனா குரு இங்க உச்சத்துக்கு பக்கத்துல இருப்பாரு. ஜோதிட விதிப்படி குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. குருவுக்கு பாவ கிரகங்களோட தொடர்பு, இணைவு இல்லாம இருக்கிறது நல்லது. அதனால குரு கண்டிப்பா 2ஆம் இடத்தோட நல்ல பலன்களை தருவார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். பணத்தை நீங்க தேடி போன காலம் மாதிரி பணம் உங்களை தேடி வரும். பணத்தை சேமிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இனி பணத்தை சேமிக்க முடியும். பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட வேலை, தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களோட பொருளாதார நிலை உயரும். உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இது மட்டும் இல்லாம குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதுல 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷமான பார்வை. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை வலிமைப்படுத்துவாரு, வலுப்படுத்துவாரு. அப்படிங்கிற அமைப்புல குரு தன்னோட 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். நம்ம வேலையை பத்தி சொல்லக்கூடிய இடம். அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன் மூலியமா ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். அதே நேரத்துல பொறாமையால சில எதிரிகள் உருவாவாங்க. வேலை, தொழில், பணம்னு அலைஞ்சு ஹெல்த்ல கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும். லோன் வாங்கி அதை உங்க குடும்ப வளர்ச்சிக்கும், தொழில் வளர்ச்சிக்கும், உங்க குழந்தைகளோட எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்ல முறையில பயன்படுத்துவீங்க. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த 8ஆம் இடத்தை சனியும் பார்ப்பாரு. ஆனா சனி குருவோட வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுக்காது. குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினால 8ஆம் இடத்தோட நல்ல பலன்களை தருவார். 8ஆம் இடம் ஆயுஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம். வேலை, தொழில் உழைச்சு சம்பாதிக்கிறது ஒரு வகையான அதிர்ஷ்டம். ஆனா இது எதுவுமே இல்லாம பூர்வீக சொத்து மூலமா, கணவருடைய சொத்து மூலமா, மனைவியுடைய சொத்து மூலமா, வரதட்சணை மூலமா, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் மூலமா, இன்சூரன்ஸ் மூலமா, சொல்ல போனா லஞ்சம் வாங்குறது மூலமா, புரோக்கர் கமிஷன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இது மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த கோச்சார பலன்களை மட்டும் வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது.
உங்க சுய ஜாதக பலன்களையும் அனலைஸ் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, உங்களோட பொருளாதாரம் உயருதுன்னா உங்களோட உழைப்பு தான் காரணம். உழைக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களோட ஆரோக்கியத்தையும் நீங்க கவனிச்சுக்கணும். குரு தன்னோட 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ல ராகு இருப்பாரு. ராகுவுக்கு 10ஆம் இடம் நல்லது. 10ஆவதுக்கு குருவோட பார்வையும் ராகுக்கு நல்லது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்ல வேற மதம், இனம், மொழியை சேர்ந்தவங்களோட தொடர்பு கிடைச்சு அது உங்களுக்கு உங்க தொழிலுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில்ல நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதோடைய முடிவுகள் நல்ல பலனை தரும். முக்கிய குறிப்பு, குரு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுப்பாரு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குரு 2ல இருக்கிறது, ராகு 10ல இருக்கிறது, சனி 11ல இருக்கிறது. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு சூப்பரோ சூப்பர். நன்றி நண்பர்களே.